ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்சரம். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். எல்லாம் அல்ல சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பார்வதி பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நேயர்களே, நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு பெருமளவில் ஒரு 50% அது கை கொடுக்கும். சரி, எல்லாருக்குமே இந்த கோச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது. சம்ஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும். கிரகங்கள்னால் யார்? சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இவங்க தான் பிளானட்ஸ், கிரகங்கள். அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறது, நகர்றது, இடம் மாறுறது, மூவ் ஆகிறது, இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு. இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம். கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாகும். அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகள். இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறதில்ல. என்னோடய வீடு இது, இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறதில்ல. வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும், சாப்பிட முடியும், பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சி தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது. ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது. அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும். அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அந்த பெயர்ச்சி ஆகிறதுல பார்த்தீங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 1 மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் வெறும் 2 நாள் மட்டும் இருப்பார், அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியில் தங்குவார், அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கிரகங்கள் மட்டும்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குறார். அதுதான் ஹையஸ்ட்டு. சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு, கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார். இப்போ சனி, குரு, ராகு, கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது. அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகளுக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பெயர்ச்சி. இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே போய் 2.5 ஆண்டுகள் இருப்பார், 2.5 வருஷம் அங்கே இருப்பார். பொதுவாக நவகிரகத்தில் அன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்த்து வந்தார். நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டால் தெரியினார். என்ன சொன்னார்னா, எடுத்தோடனே என்னென்ன கிரகம் வரிசையாக சொல்லுங்கன்னு சொன்னோடனே சனீஸ்வரன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வரன்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் அதாவது நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படி வச்சுக்கலாம். தர்மத்தை காக்கக்கூடியவர் சனி பகவான். அவருடைய பேர் சனீஸ்வரன் சொல்கிறது தவறு, சனைஸ்சரன் அப்படின்னு சொல்லணும். சனைகி அப்படின்னா மெதுவாக, சரண் அப்படின்னா நடக்கக்கூடியவன். மெதுவாக நடக்கக்கூடியவன் தான் அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங். நம்மளாம் சனீஸ்வரன் அது ஒரு சாமின்னு நம்ம கும்பிட்டுக்கிறோம். பட் அது இல்லை. சனைகி சரண், சனைஸ்சரன். ஏன் மெதுவாக நடக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஹேண்டிகேப்டு சனி பகவான். அதனால் அவர் கால் மடக்கி தான் வச்சுருப்பார்.
அப்போது அதனால தான் அந்த மாதிரி மெதுவாக நடக்கிறவன் பேர் வந்தது. அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சியானாலும் சரி, சொந்த ஜாதகமே ஆனாலும் சரி, 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை தருவார். மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இல்லை. மற்ற கிரகங்கள்லாம் 7 ராசிக்கு, குரு பகவான் அந்த மாதிரி கிரகங்கள்லாம் அதிக நன்மையை கொடுக்கும், கம்மியான அளவு தான் தீமையை கொடுக்கும். அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தனால் சனி பகவான். அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற வீட்டில் இருந்தது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 3 வீடு தான். 11ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது, 3ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது, 6ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது. மீதி இருக்கிற 9 ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தான் இருக்கும். அதனால தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான். அதிகமாக இந்த 3 ராசி சொன்ன பாருங்கள், அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது. இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான். அதனால தான் அவரை கண்டு பயந்துக்கிறது. சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே, சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது. அப்போ இந்த 7 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, விரயச்சனி, வாக்குச்சனி, பாதச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, நிறைய சனி, இதெல்லாமே சனி சம்பந்தமான ஒரு பீடைகள், தோஷங்கள். அது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ ஏற்பட்ட இந்த சனி பகவான் 2.5 ஆண்டுகள் மீனராசியில் உட்கார்ந்து மீதி இருக்கக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள். ஒரு 10% தான் இதனுடைய பலாபலன்கள் எடுத்துக்க முடியும். மீதி இருக்கிற 90% அவர்களுடைய சொந்த ஜாதகம். நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்துல இருந்தால் இதில் தீமை நடந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார்? 18 சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்னா என்ன அர்த்தம்? சித்திக்கக்கூடிய, சித்தியாகிறதுனா நடக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சித்தி விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்தியாகிறதுனா என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது. அதுதான் உங்களுக்கு சித்தர்னு பேர். அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர். அதில் புலிப்பாணி சித்தர்னு ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக ஜோதிட அரிச்சுவடியில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அதனுடைய பலாபலன்களைத்தான் நாம் இப்போ 12 ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத, தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம், இருக்கிறத தான் சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ஜோதிடருக்கு அழகு கிடையாது. என்ன இருக்கோ அதை தெரிஞ்சிருந்தால், நமக்கு இந்த 2 வருஷத்துக்கு இப்படி இருக்குது, நம்ம இதை காப்பாற்றிக்கணும், அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம். உனக்கு ஒன்று அவர் டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை போயிட்டு வாப்பா சரியாயின்னு விட்டா, நான் உடம்பு சரியில்லாதவனா அவன் 2 நாள் கழிச்சு அவன் இருக்க மாட்டான். அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மை எப்படி சொல்லிடுவோம். தீமைங்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம். அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணினால் அதிலிருந்து விலகி இல்லாம். எனவே இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதிவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, நாம் இப்போ இந்த தொலைக்காட்சியின் பதிவின் மூலம் காணக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவான், அதாவது வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசியான உங்களுடைய ராசிக்கு தான் வந்து உட்கார்றார். ஜென்மச்சனின்னு பேர். உங்கள் தலைமையில் வந்து சனி உட்கார்றது தான் ஜென்மச்சனி. பொதுவாக கடந்த 2.5 வருஷமாகவே விரயச்சனியில் பல விதமான கஷ்டங்களை பட்டுருந்தான் இருக்கீங்க. அதில் ஜென்மச்சனி அப்படிங்கிறது இன்னும் சிரமத்தை கொடுக்கும். அலைச்சல், வேதனை, துன்பம், துயரங்கள், கஷ்டங்கள், சங்கடங்கள், மன உளைச்சல், பிரிவு, மனவேதனைகள், பல நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, சிரமந்தான். அப்பேற்பட்ட அந்த சனி அப்படிங்கிறவர் இந்த மீனராசிக்கு வரும்பொழுது நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறது அப்படிங்கிறது நான் என்னுடைய கருத்தையோ என்னுடைய சொந்த ஜாதகம் நான் பார்த்து சொல்கிறதோ நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் இந்த ஜோதிட ஆராய்ச்சிகள்லாம் செய்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடி நூல்கள் இதில் எல்லாம் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கார். அதைத்தான் அவர் பாடலாக எழுதிட்டு போனதை விளக்க முறையாக எடுத்து நான் உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்கிறேன்.
இப்போ கெட்டது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பரிகாரம் இருக்கும். முடிவில் அது என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். பொதுவாக மீனராசி அப்படின்னாலே ஆன்மீகத்துறையில் அதிக நாட்டம் உள்ளவர்கள், இறை வழிபாடு, குருமார்கள், டீச்சர்ஸ் அதிகமாக இருப்பீங்க, போதிக்கக்கூடியவர்கள், அழகு பொருந்தியவர்கள், தியானம், ஜபம், தபம் இதில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள், பிறருக்கு உதவக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அப்பேற்பட்ட தங்களுக்கு ஜென்மச்சனி உங்கள் ராசியில் சனி வரும்பொழுது என்ன நடக்கும்னு சொல்கிறாருன்னா, சனி பகவான் 1ல் வரும்பொழுது பாரப்பா 12, ஜென்மம்னா 1, 2இல் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிரநோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடியேறி போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுபேருக்கு கொடியோனாகி விளங்குவான் புவிதனிலே விளம்பக்கேளே அப்படிங்கிறார். பல பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் போட்டிருக்கார். அதாவது சனி பகவான் 1ஆம் இடத்துக்கு வரும்பொழுது, அப்போது 1ஆம் இடத்துல சனி ஜென்மச்சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது ரோகம் அப்படிங்கிறத கொடுக்குறார். எடுத்தோடனே வியாதி, உடலில் ஏதோ ஒரு நோய் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தால் அந்த நோய் அப்படிங்கிறது அதிகரிக்குது. ரோகம், அசௌக்கிரியை, அதாவது தேவையில்லாத தேவையில்லாத செயலில் ஈடுபடுறது. கிரியைனா செயல், அசௌக்கிரியைனா சௌக்கியம் இல்லாத, நற்குணங்கள் இல்லாத, நல்லது இல்லாத செயல், கெட்டதை செய்வான் அப்படிங்கிறதா அதுக்கு பேர். கெட்ட செயல்களில் ஈடுபடுறது. பிரேத காரியம் செய்தல், பிரேத காரியம்னா வீட்டில் யாராவது இறந்து போயிடுறது, கர்மா பண்ணுறது, இவன் தான் அதுக்கு புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி அதுக்கு கர்த்தாவாக இருந்து பண்ண வேண்டிய அமைப்பு பிரேத காரியம் செய்தல். பந்து ஜனங்களின் பிள்ளை பிரிவை அடைதல், சொந்தக்காரங்களை விட்டு பிரிஞ்சிடுறது. மீனராசிக்காரர்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை அந்த மாதிரிலாம் கொடுப்பார். விலங்குனால் பீடிக்கப்படுவான், விலங்கு மாற்றுறது, சிறை பயம், நெருப்புனால் பயம், இதெல்லாம் ஏற்படுமா, ஜாக்கிரதையாக இருக்கணும். சிநேகிதர், நம்மளுடைய நண்பர்கள், மிகவும் நெருங்கிய நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறது. சிநேகிதன் இல்லாதவனாகிறான், வீடு இல்லாதவனாகிறான், இருந்த வீடு விற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஆகும். வேறு தேசத்தை சென்றடைவான், இருக்கிற இடத்த விட்டு எங்கேயாவது தூர தேசம், பரதேசின்னு சொல்கிறாங்களா, அதுதான் அது. பரம்னா வெளியில், தேசம்னா வேறு தேசம், பல தேசங்களுக்கு அலையக்கூடியவன், அதான் பரதேசின்னு சொல்கிறது. வேறு தேசங்களாக அலையக்கூடியவன். நன்மையை விளைவிக்காத பொருள் அப்படிங்கிறத வாங்குவான், நன்மையை கொடுக்காத பொருளை வாங்கி வச்சுருப்பான் வீட்டில். புத்திரர்கள், இவர்களால் பிரச்சனை, உங்களுடைய வாரிசுகளால் பிரச்சனை, அடிக்கடி வெளியே அலைந்து திரியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துமா மீனராசிக்காரர்களுக்கு. ஆயுத பயம், கட்டுப்படுதல், சிறைப்படுதல், பிறர் வழிப்படுதல், பிறர் யாரும் சொல்கிறத கேட்பார் பேச்சை கேட்டு தன் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர், பிறர் செய்யக்கூடிய அவமதிப்புக்கு ஆளாகக்கூடியவர், ஏமாற்றப்படக்கூடியவர்கள், பெண்களால் ஏமாற்றப்படக்கூடியவர், தனம் இவற்றின் நாசத்தை பெறுகிறான். விஷபயம், நெருப்பு பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விஷத்தை கையில் எடுக்க வைக்கும், அல்லது தீ குளிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் தோணுமா, அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். சில பேர் வெளிநாட்டில் போய் சேர்ந்துட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு இங்கேயும் வர முடியாமல் சோர்வை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறார். பண இழப்பு, குழந்தை இழப்பு, புத்திர இழப்பு, கால்நடை பயணங்களால் சோர்வு, வண்டி வாகனம் இல்லாமல் போயிடுமா, எங்கே போனாலும் நடந்தே போய் சோர்வை அடையணுமா, அந்த மாதிரி அமைப்பு. மருத்துவமனை செலவு, மிருத்யு பயம், மிருத்யுனா யமன், யம பயம், மரண பயம் அப்படிங்கிறது உண்டாகுது. நெருப்பினால், விஷத்தினால் பீடை. 2வது சுற்று ஜென்மச்சனி அப்படின்னா ஓரளவு நன்மை. ஃபஸ்ட்டு ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது தீமை அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார். பொதுவாக இந்த ஜென்மச்சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் பலவிதமான துன்பங்கள், துயரங்களை தவிர வேறு ஒன்றும் கொடுக்க. ஏன்னா சனி, நான் முதல்ல சொல்லிட்டேன், சனி பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு தான் நன்மை செய்வார், மற்றதுக்கு செய்ய மாட்டார். அதுலேயே அவர் உட்கார்ற வந்த வீடு ஜென்மச்சனி, எப்படி நல்லது பண்ணுவார், தலை மேலே கொண்டு நல்லது பண்ணுவாரா, என்னென்ன கெட்டது உண்டோ அத்தனையும் பண்ணுவார். அப்படி இருந்தாலும் இதில் ஒரு எக்ஸம்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பலன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அந்த சொந்த ஜாதகம் நீங்கள் பிறந்த நேரத்தில் இருந்த சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய கட்டம் நல்ல கட்டம், அவர் உச்சம், ஆட்சி, இந்த மாதிரி பார்வை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இதில் ஜென்மச்சனியாக இருந்தாலும் பலவித கஷ்டங்கள் இதில் கொடுத்தாலும் அதிலிருந்து விடுபடலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆண்டு எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு 4 பெயர்ச்சிகள், குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இது 4 நடக்குது. இப்போ 4 மூலமாக என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும், இந்த சனி பகவான் ஜென்மத்தில் வரும்பொழுது அவசியம் இந்த பதிவை பார்த்த உடனே சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். நம்ம அதில் இந்த 4 பெயர்ச்சி என்ன பண்ணுது, தற்சமயம் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன பண்ணுது,
இந்த 7.5 சனி காலம், இந்த ஜென்மச்சனி காலத்தில் நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும், எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய மீனராசி நேயர்கள் இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒழிப்பீங்க. இதில் என்னுடைய ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும் 9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை தெளிவாக முறையாக கணித்து பார்த்து முழு பலன்களையும் பெற்று இந்த சனி பகவானுடைய தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து தினமும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்பில் சாற்றி வர இந்த சனி தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.